ஆயர் ஷ்னௌடா என்பவர் கூறுகின்றார், மனிதர்களின் ஒவ்வொரு பலவீனத்திற்கு பின்பாகவும் கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர் நிறைந்திருக்கிறது. எனவே பலவீனங்களை நாம் கடவுளின் துணையோடு பலங்களாக மாற்றுகின்ற பொழுது அந்த கடவுளுடைய ஆசீரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம். திருவருகை காலம் 8வது நாளில் நாம் அனைவரும் நமது குறைகளை நிறைகளாக மாற்றுவதற்கும் நமது பலவீனங்களை பலங்களாக மாற்றுவதற்கும் அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு பொய் பேசுபவனாக இருந்தான், ஏமாற்றுக்காரனாக இருந்தான், பாசாங்கு செய்பவனாக இருந்தான். ஆனால் பாலைவனத்தில் கடவுளுடைய தூதர் அவனோடு சண்டையிடுகின்ற பொழுது அவரிடத்தில் அவன் கேட்கக்கூடிய ஒரு அருள், என்னை ஆசீர்வதியும் என்று. காரணம், அவனுக்குள்ளே பல குறைகள் இருந்ததை அவன் உணர்ந்திருந்தான், அவனுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருந்ததை அவன் உணர்ந்திருந்தான். அப்பொழுது அந்த கடவுளுடைய தூதர் அவனுடைய பெயரை யாக்கோபிலிருந்து இஸ்ரேல் என்று மாற்றுகின்றார். காரணம், அவனுடைய குறைகளை கடவுள் நிறைகளாக மாற்றுகின்றார். அவன் ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் அவனுடைய குறையை நிறைவு செய்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது நாம் அனைவரும் குறைகளோடு அல்ல, பாவங்களோடு அல்ல, பலவீனங்களோடு அல்ல, மாறாக நாம் அனைவரும் நிறைகளோடு பலம் பொருந்தியவர்களாக கடவுளின் அருளோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே. இதற்காகவே இயேசு பிறந்தார். நாமும் நமது குறைகளை நமது பலவீனங்களை கடவுளின் துணையோடு நிறைகளாக மாற்றக்கூடிய ஒரு மக்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நமக்கு தருகின்ற ஒரு சிந்தனையாக அமைகின்றது. 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 12:10 நாம் வாசிக்கின்றோம், நான் என்னுடைய வலுவின்மையை பற்றி பெருமை பாராட்டுவேன், அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வல்லமை என்னில் தங்கும் என்று பவுலடிகளார் கூறுகின்றார். சிந்திப்போம், இன்றைய நாளில் எனக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது, எந்த குறைகளை நான் கடவுளின் துணையோடு நான் நிறைகளாக மாற்ற வேண்டும் என்பதை சிந்தித்து கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் பாவங்களையும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் நிறைகளாக மாற்ற உமது அருளை தந்து என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.